Two simple pendulums of length 0.5 meter and 2.0 meter respectively are given small linear displacement in one direction at the same time கொடுத்துருக்காங்க. அதாவது ரெண்டு சிம்பிள் பெண்டலம், ஒன்னோட லென்த் வந்து 0.5 மீட்டர், அதர் வந்து 2.0 மீட்டர். இப்போ 0.5 மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா அதை ஷார்ட்டர் பெண்டலம் வச்சுக்கலாம், தட் இஸ் ஸ்மாலர் பெண்டலம் வச்சுக்கலாம். 2.0 மீட்டருக்கு லாங்கர் பெண்டலம் வச்சுக்கலாம், ஏன்னா லென்த் வந்து அதிகமாக இருக்கிறதால. இப்போ லென்த்து தான் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பட்டு உங்களுக்கு they will again be in the same பேஸும் கொடுத்துருக்காங்க. when the pendulum of shorter length has computer oscillations கேட்டிருக்காங்க. சப்போஸ் சேம் பேஸ் அப்படிங்கும்போது இப்போ ஒன்று வந்து இப்போ ஸ்மாலர் ஒன்று வந்து கம்ப்ளீட் என்ன ஆசிலேஷன் வச்சுங்களேன். அப்போது லாங்கர் ஒன்று வந்துன்னா கம்ப்ளீட் ஆசிலேஷன் வந்து கம்மியாக இருக்கும். அப்படின்னா என்ன இருக்கும், n-1 இருக்கும். இதுதான் நம்ம இங்கே மெயினாக எடுக்க வேண்டிய மெயின் திங், அந்த மெயினாக இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டு. ஓகேவா? சரி, ஃபார் தி பெண்டலம் டு பி கிவன் இன் தி சேம் பேசும்போது தேர் சுட் பி டிஃபரன்ஸ் ஆஃப் ஒன் கம்ப்ளீட் ஆசிலேஷன் சொல்லியிருக்கும். ஸோ அதே மாதிரி என்னது, ஸ்மாலர் பெண்டலம் கம்ப்ளீட் என்ன ஆசிலேஷன்ஸ்னா லார்ஜர் பெண்டலம் வில் மேக் கம்ப்ளீட் n-1 ஆசிலேஷன்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் டைம் பீரியட் ஆஃப் n ஆசிலேஷன்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் ஒன் ஈக்குவல் டு டைம் பீரியட் ஆஃப் n-1 ஆசிலேஷன்ஸ் ஆஃப் செகண்ட் ஒன், தட் இஸ் லார்ஜர் ஒன். இதுதான் உங்களுக்கு கீ. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை சால்வ் பண்ணலாம். இப்போ டைம் பீரியட் ஆஃப் L1ங்கிறது வந்து உங்களுக்கு 0.5 மீட்டர் எடுத்துக்கும், L2ங்கிறது வந்து லாங் லென்த் உள்ள 2.0 மீட்டர் எடுத்துக்கும். அது கரஸ்பாண்டிங் டைம் வந்து T1 T2 எடுத்துக்கும். L1க்கு வந்து T1, L2க்கு வந்து T2 எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ ஸ்மாலர் ஒன்று வந்து என்னது, என்ன ஆசிலேஷன்ஸ் மீன்னு வச்சுங்களேன். ஸோ அதே மாதிரி அட் தி சேம் டைம் வந்து டைம் பீரியட் ஆஃப் n-1 ஆசிலேஷன்ஸ் ஆஃப் செகண்ட், தட் இஸ் லார்ஜர் பெண்டலம். சரி, இப்போது உங்களுக்கு டைம் பீரியட் வந்து T1 T2ன்னு கரஸ்பாண்டிங் எடுத்துட்டோம். அப்போ வந்து இந்த இங்கே இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு n டைம்ஸ் T1 ஈக்குவல் டு n-1 டைம்ஸ் T2 வந்துடும். ஓகேவா? நம்ம சொன்னதுபடி. ஸோ இப்போ T1ங்கிறது 2π² L1/g, T2ங்கிறது 2π² L2/g. இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். இப்போ n இன்ட்டு 2π² L1/g வருது ஈக்குவல் டு n-1 T2க்கு பதிலாக 2π² L2/g வருது. இப்போ ரெண்டு பக்கம் 1/√g 1/√g கேன்சல் பண்ணிடலாம், 2π கேன்சல் பண்ணிடலாம். சிமிலர் டைம்ஸ் ரிமைனிங் என்ன இருக்குது, லெஃப்ட் சைடில் n இன்ட்டு √L1 இருக்குது, ரைட் சைடு n-1 ஆஃப் √L2 இருக்குது. ஸோ n டைம்ஸில் ஒரு பக்கம் கொண்டு வந்தோன்னா n/n-1 ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் L2/L1 கிடைக்கும். இப்போ சர்ச் பண்ணலாம். L2ங்கிறது என்னது 2.0 மீட்டர் எடுத்தோமா, இப்போ 2.0 சர்ச் பண்ணியிருக்கோம். L1ங்கிறது 0.5 0.5 இருக்கும். இப்போ n1/n-1 ஈக்குவல் டு 2 வரும். எப்படி ஸ்கொயர்டுக்குள்ளே 2.0/0.5, 0.5 எப்படி எழுதலாம், 1/2 எழுதலாமா. இப்போ 2 மேலே வந்துடும், 1/2 இல்லை 2 வந்து மேலே வந்துடும். இப்போ 2 × 2 4, ரூட்டுக்குள்ளே 4 இருக்கும்போது அது என்ன பண்ணு, √4 2. ஸோ n/n-1 ஈக்குவல் 2ன்னு கிடச்சிடும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா n ஈக்குவல் டு 2 ஆஃப் n-1 கிடைக்கும். ஸோ 2 உள்ள மட்டும் 2n-2 கிடைக்கும். அப்போ லெஃப்ட் சைடில் உள்ள n தூக்கி உங்களுக்கு ரைட் சைடு கொண்டீங்கன்னா 2n-n ஈக்குவல் டு 2 ஆர் 2n-n என்னது n. ஸோ n ஈக்குவல் டு 2ன்னு கிடச்சிடும். ஓகேவா? சரி, இப்போ நமக்கு ஆப்ஷன் வந்து என்னது, ஆப்ஷன் சி தான் இது கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் சி தான் வந்து உங்களுக்கு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தி ஷார்ட்டர் லென்த் ஹாஸ் கம்ப்ளீட்டட் 2 ஆசிலேஷன்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகேவா? நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் என்ன எடுத்துருக்கிறதுக்கு ஷார்ட்டர் ஒன்று எடுத்துருக்கோம். ஸோ 2 ஆசிலேஷன்ஸ்ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.